நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம 2 டுட்டோரியல் பார்த்துட்டோம். ஆனால் வந்து ஃப்ரீ கண்டென்ட் எதுவுமே நான் கொடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்து வச்சுக்கோயேன் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக போய் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு இம்பேக்ட் வருது. யூடியூப்லேருந்து ஓப்பன் பண்ணி உடனே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம பண்ணுறதே ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். 2 நிமிஷம் தான். நம்ம ஃப்ரீ கண்டென்ட்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் இல்லை ஏதாவது பேச வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம பேசுகிறோம். பேசாத பட்சத்தில் குறைஞ்சது 2 நிமிஷம் தான் பேசுகிறோம். அந்த 2 நிமிஷம் வீடியோ கூட உங்களால் பார்க்க முடியல. ஓகேங்களா? வேறு எங்கேயாவது நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தெரியும் அவன் பாஸ்வேர்டு போட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து 3 நம்பராக பிரித்து நடுவில் பாருங்கள் 1 2 3 அப்படின்னு வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒன்றுத்தில் ஷோ பண்ணுவான். ஒரு பாஸ்வேர்டை வந்து வாயால் சொல்லுவான். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டாலுமே வந்து அந்த பாஸ்வேர்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அது பார்த்தீங்கன்னா வேறு சைட்டுக்கு போவோம். அந்த லிங்க் எடுக்கிறதுக்குள்ளே தலை சுற்றி பெரிய பிரச்சனையாயிரும். அப்படிலாம் நாங்கள் போய் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணி வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, இது மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் கொடுக்குறோம். இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் போய் அன்சிப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் மற்ற சைட்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா. ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கூட நாங்கள் கொடுக்கல. சரி ஓகே, எதுக்கு நம்ம தொல்லை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்காக நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரீன்னு சொன்னால் அப்படியே போய் உடனே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். அதில் என்ன சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லியிருக்கேன் பார்க்கவே மாட்டேன்றீங்க. சரி ஓகே, என்ன தான் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டால் உட்காந்து பார்க்குற நபர்களுக்காக இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆக. பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க போங்க, பிரச்சனை இல்லை. நான் என் வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது மாதிரியான ஒரு ஓவர்லேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஓவர்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் எஃபெக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொக்கே எஃபெக்ட் வந்து அந்த ரவுண்டாக வருது இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஓவர்லே வந்து ஒரு மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஓவர்லேலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கப்புள் ஷூட்டு, நைட் டேக், கண்டிப்பாக நீங்கள் நைட் டேக் எடுக்கணும். அந்த மாதிரி ஓவர்லே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் டேக்கில் எடுக்கும்போது இந்த மாதிரி பொக்கே எஃபெக்ட் உங்களால் வர வைக்க முடியல அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துருங்க. அதை உங்களோட ஃபோட்டோஷாப் கொண்டு வாங்க. இந்த ஃபைலை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இந்த கலர் எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த ஃபைலை அப்படியே தூக்கிட்டு போங்க. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு சில ஃபோட்டோஸு. இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே மேலே கொண்டு போய் வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இதோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதாவது கீழே என்னோடய ஃபோட்டோ இருக்குது, மேலே நான் கொண்டு வந்து அந்த ஓவர்லே இருக்குது. அதாவது ஓவர்லே ஃபைல் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நார்மலில் தான் இருக்கும். நார்மலில் இருந்து இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கலருக்கு, அதாவது ஸ்க்ரீனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதாவது இதுக்கு முன்னாடி பிளாக்காக இருந்தது, இப்போ பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆச்சு, இது மாதிரி அந்த அதாவது பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இருக்க லேயரை கொஞ்சம் பெருசு பண்ணுறதோ சின்னது பண்ணுறதோ, இல்லை வேணுன்ற இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதோ, தலை மறைக்குது இல்லை வேறு ஏதாவது பண்ணுதுன்னா இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஓவர்லே யூஸ் பண்ண தெரியும். ஓவர்லே ஃப்ரீ அப்படின்னு சொன்னோன்னே டேரெக்டாக போய் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் ஏது சொல்லியிருக்கேன் என்ன எதுன்னு பார்க்குறதே இல்லை. சரி ஓகே, பார்க்க தேவையில்லை. தெரியாதவங்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நாம் பேசுகிறது பேசும், எது எப்படியோ நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? நன்றி.